வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் எண்ணெயே ஒரு துளி கூட சேர்க்காம சுரைக்காய் வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரைக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நீளமாக நமக்கு இந்த புடலங்காய் மாதிரி வரும், அது ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. இதுதான் நமக்கு உண்மையான சுரைக்காய். முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதை நீங்கள் நல்லா வெட்டிட்டு இந்த நடுவில் இருக்க இந்த விதை பகுதிகளெல்லாம் நீக்கிடணும். நீங்கள் நீக்கிட்டு அந்த அடிப்பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த சதை பகுதிகளை மட்டும் இந்த மாதிரி துண்டங்களாக நறுக்கிக்கணும். நல்லா அலசிக்கோங்க. அலசிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த துண்டங்களாக நறுக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அந்த சுரைக்காய் துண்டங்களை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், கல்லுப்பு சிறிதளவு. இது நீர்க்காய் இல்லையா, அதனால் லேசாக தண்ணி தெளித்து விடுங்க போகிறோம். இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் இளந்தீயில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் தண்ணீர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம். ஒரு தட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, அப்பப்போ கலந்து விடுங்க. எல்லா பக்கமுமே வேகட்டும். சுரைக்காய் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3/4 பாகம் வெந்தாவே போகிறோம், நிறைய முழுக்க வேகணும்னு கிடையாது. வேர்க்கடலையை நான் நல்லா வறுத்து வச்சிருக்கேன். தோல் நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெங்காயம் 1 வெங்காயம், பூண்டு, உலர்ந்த மிளகாய் ஒரு 4-5. முதல்ல உலர்ந்த மிளகாயை நம்ம பொடியாக்கிப்போம். அது நல்லா தூளாக்கிட்ட பிறகு இந்த வேர்க்கடலையை நம்ம போடுவோம். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், மின்னம்மி குடுவையில் எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு பார்த்து நீங்கள் பொடிச்சிக்கோங்க எதுவுமே. இப்போ அந்த சுரைக்காய் வெந்த பிறகு இந்த உலர்ந்த மிளகாய் தூளையும் இந்த வேர்க்கடலை தூளையும் அதில் சேர்த்துருங்க. திரும்பியும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை தூளாக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா எதுவும் வதக்க வேண்டாம், அப்படியே பச்சையாகவே போடுங்க. ஒரே ஒரு வெங்காயம். பூண்டு பார்த்திங்கன்னா தோலெல்லாம் உரிக்காமல் அதனுடைய வால் பகுதியெல்லாம் நீக்கிட்டு ஒரு 7-8 பல் எடுத்துக்கோங்க. அதை முதல்ல ஒரு திருப்பிடுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக இருக்கணும், அது சொல்ல மறந்துட்டேன் நான். ரொம்ப பொடிச்சிடாதீங்க. பூண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அடிங்க. அதே மாதிரி வெங்காயமாக ஒரே ஒரு திருப்புங்க. இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். சுரைக்காய் பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமருந்து. அதுவும் முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப சிறப்பான ஒரு காய். வாரத்தில் 2 நாள் கட்டாயமாக வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் இருந்தால் இதை நம்ம பல விதமாக செய்யலாம். நான் அடுத்து வரும் காணொலிகளில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த காயை கட்டாயம் செஞ்சு காமிங்க. அதுவும் கொழுப்பு சத்து இருக்கிறவங்க, நான் எண்ணெய் சேர்க்க மாட்டேன்றவங்களுக்கெல்லாம் இந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும். ஒரு காரக்குழம்பு வச்சுருக்கோம், ஒரு குருமா வச்சுருக்கோன்னா இது சரியான இணையாக இருக்கும். எண்ணெயே ஒரு துளி கூட சேர்க்காம ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய இந்த சுரைக்காயை கட்டாயமாக செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.